முதல்வர் விஜய்க்கு 2 புதிய ஆலோசகர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற விஷயம் அரசியல் களத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. தாவேகா தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு பிறகு 35 அமைச்சர்கள் இலாக்கா அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பம்பரமாக சுற்றி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொன்னபடியே காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்து புது வரலாறு படைச்சிருக்காரு முதல்வர் விஜய். இனிமே அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு யாருமே ஒரு பேச்சுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில முதல்வர் விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமியும் பொது நிகழ்வுகள் ஆலோசகராக விஷ்ணு ரெட்டியும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல ஜான் ஆரோக்கியசாமி ஆல்ரெடி முதல்வர் விஜயோட தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றினார். அவர் வகுத்து கொடுத்த ஸ்கெட்ச் படி தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் அறிக்கை, பொதுக்கூட்டங்கள், செயற்குழு, பொதுக்குழு, மக்கள் சந்திப்பு, தேர்தல் அறிக்கைன்னு பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சு ஆட்சியும் கைப்பற்றிட்டாரு. அடுத்ததாக பொது நிகழ்வுகள் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற விஷ்ணு ரெட்டியும் விஜய்க்கு நெருக்கமான நண்பராம். இவரும் கூட அரசியல் தொடர்பான ஆலோசனைகளை சொல்லியிருக்காராம். ஆல்ரெடி பிரபல ஜோதிடரும் தாவேகா செய்தி தொடர்பாளரான ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல முதல்வர் விஜய் தன்னோட தனி செயலாளராக நியமிச்சதுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில அந்த நியமன ஆணை ரத்து செய்யப்பட்டுச்சு. இப்ப இந்த 2 பேருடைய தனி ஆலோசகர்கள் நியமனமும் சர்ச்சையாகுமான்னு சந்தேகம் எழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.